அந்தகன் பிரசாந்த் சாருக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நீங்க நிறைய படத்துல மஜ்னுவா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், பார்த்தேன் ரசித்தனா இருக்கட்டும், ஜெய்யா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு எனக்கு ஒரு காம்பினேஷன் போயிட்டே இருக்கும். அது அமைஞ்சிருக்கு, எதார்த்தமா அமைஞ்சதா இல்ல மக்களா டைரக்டரால அமைஞ்சதான்னு தெரியல. அவ்வளோ பிரமாதமா அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்கட்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தியாகராஜன் அண்ணா எல்லாரும் அண்ணா அண்ணான்னு சொல்றாங்க. எதுக்கு இவ்வளோ அண்ணா அண்ணான்னு நாங்கள் சாருன்னு உச்சரிக்காம அண்ணான்றாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு மனிதர். யாரா இருந்தாலும் அப்படி பக்கத்துல பழகினா அப்படி இருக்கும்ல, ஒரு அண்ணன் கிட்ட உண்மையிலே பழகினா அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். எது வந்தாலும் உரிமையா சொல்லுவாரு. அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் ஒரு சாதாரணமா ஒரு அலப்பறை இல்லாம சிம்பிளா எடுத்துட்டு பெரிய அளவுல பிரம்மாண்டமா திரையில காமிச்சிருவார். அதான் அவரோட பியூட்டியே. அதுதான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாகுபலின்னு ஒரு படம், பிரமாதமான ஒரு படம், எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பொன்னர் சங்கர்னு ஒரு படத்தை ரொம்ப சிம்பிளா, அவ்வளவு பெரிய படத்தை அசால்ட்டா, ரொம்ப சிம்பிளா, மெட்ராஸ் பஸ் ரொம்ப அசால்ட்டா முடிச்சு அதை பெரிய அளவுக்கு பேச வச்சாரு. அப்படியாப்பட்ட படங்களை எடுத்தும்போது இந்த படங்கள்லாம் அவருக்கு சாதாரண விஷயம். அதுவும் ரீமேக்லாம் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அனாவசியமா அடிச்சிடும். அதையே என்ன பெட்டர்மெண்ட்ல பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை பண்ணியிருப்பாரு, எந்த டவுட்டும் கிடையாது. சரி, அதான் அவர் பண்ற படத்துல ஏதோ ஒரு என்ன பெசன்ட் ரவி எங்க இருக்கு அப்படின்னு தான் எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி தான் இந்த உரிமை இருக்கு பாத்தீங்களா. ரவி என்ன டேட்டு அப்படிலாம் இல்ல, ரவி எங்க இருக்க, நாளைக்கு ஷூட்டிங், யாரா இருந்தாலும் வந்துருவாங்க. அது எப்படின்னாக்கா ஒரு அண்ணன் வீட்டுல கூப்பிட்டு எங்கடா இருக்க வாடா அப்படின்னாக்கா நம்ம போய் நிப்போம்ல, அது மாதிரிதான் இருக்கும். அதனாலதான் இவர் சொல்லும்போது, நம்ம டான்ஸ் மாஸ்டர் சொல்லும் போது அந்த உரிமை இருந்தில்ல, அந்த உரிமை தான். அதனாலதான் அண்ணா அண்ணா ஆசையா நம்ம கூப்பிடுறோம். அவ்வளவு உரிமை கூப்பிடுவாரு. அதே சமயத்துல அந்த கேரக்டர் வந்து தெளிவா அந்த ஒரு படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏதோ சொல்லி கூப்பிட்டோம் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் இருக்காது, இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணா கிட்ட. அவருக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், ரீசெண்டா ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அவர் வந்து இந்த முனூர்தீன் கிட்ட பெசநகர்ல இருக்க முனூர்தீன் பாய் கிட்ட தான் பாக்ஸிங் கத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. அவரோட குருநாதரும் எனக்கு நிறைய குருநாதர் இருக்காங்க, அதனால அவரும் எனக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் கற்றுக் கொடுத்தாருங்கிற இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் கிட்ட. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு சொல்லுவார், அந்த அவங்களோட பசங்களெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த பாக்ஸிங்கா இருக்கட்டும், அந்த பிரசாந்தை பொறுத்த வரைக்கும், பிரசாந்த் ஜி பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்ஸிங்கா இருக்கட்டும், சிலம்பமா இருக்கட்டும், அதான் சினிமாக்கு தேரி சும்மா ஏதோ சினிமாவுக்கு வந்து அவர் ஜாயின் பண்ணவர் கிடையாது. நீங்க எந்த கலையை கேட்டாலும் அதை செஞ்சிருப்பாரு. பாக்ஸிங்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஒரு என்ன மாதிரி ஒரு விஷயங்களா இருந்தாலும் கத்துக்கிட்டு தான் உள்ள வந்தார். அதனால சினிமா விட்டு எப்பவுமே பிரசாந்த் போக மாட்டார். நடுவில் கொஞ்ச நாள் படம் இல்லைன்னு என்னென்னவோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பிரசாந்த் லவ் சினிமா அவருடைய ரத்தத்துல, நரம்புல தான் சொல்லுவாங்கல்ல, சதையில, எல்லாத்துலயுமே சினிமா இருக்கு. அவங்க ஃபேமிலி, அப்பாவுக்கும் சரி பிரசாந்துக்கும் சரி. அதனால இந்த படம் வேற லெவல்ல பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும். இந்த படத்தோட நிக்காது. 50வது படம், பெரிய சந்தோஷம். இந்த நேரம் நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இந்த நேரத்துல இந்த படத்தோட நிக்காது, பெரிய பெரிய படங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு கடைசி எண்டு வரைக்கும். அந்த படத்துல எனக்கு அந்த சந்தேகம் இல்லவே இல்லை. ஏன்னா அண்ணன் தூண் மாதிரி அண்ணன் கூட இருந்துட்டே இருப்பாரு, சாதிப்பாரு. இந்த படம் வெற்றி பெறும். இதே வெற்றி விழாவில் கலந்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுவேன். நன்றி, தேங்க்யூ வெரி மச். யூஸ்வலாக நான் சிம்பிளாக பேசிடுவேன். இங்கே வந்து பேசுறதுக்கு there's so much because today is a very emotional day for me. அந்தகன் is just not one film. ஒரு படம் நான் நடிக்கிற என்னோட கெரியரில் ஒரு படம் கிடையாது. It is more an emotion. It's part of my career in a very very அதாவது இந்த படத்தில் எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் கிடச்சிருக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு படம் வரப்போகுது, அந்த எமோஷன் நான் சொல்லலை. இட்ஸ் மை ஃபேமிலி. ஐ ஏர்ன்ட் த கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன் மை லைஃப். மை காட் ஃபாதர், ஐ வுட் சே தியாகராஜன் அங்கிள். ஐ லவ் ஹிம் ஸோ மச். ஐ லவ் ஹிம் ஸோ மச். அண்ட் பிரசாந்த், ஐ நெவர் நியூ தட். ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து நம்ம அந்த 90s வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைமில் தான் நான் ஹீரோயினாக வந்தேன். பட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் தட் யூ க்ரஷ் ஆன் அந்த ஏஜில், அந்த டீனேஜ் க்ரஷ் வந்து டெஃபினெட்லி பிரசாந்த். ஸோ பட் ஐ நெவர் இமேஜின்ட், அது என்னன்னு தெரியல, there's something about பிரசாந்த் that பிரசாந்த் வந்து அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். யூ just don't want to, you know. I never imagined that I will have such a ஒரு அழகான நட்பு இந்த ஃபியூ இயர்ஸில் வந்து எனக்கு பிரசாந்த் கிட்ட கிடைச்சது வந்து ஐ திங்க் இட் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள். ஹி இஸ் த மோஸ்ட் wonderful பாய் who has turned into a man today. I am so proud of him and அவரோட perseverance, genuinity, honesty, hard work, dedication,
He learned everything from his father and he owes everything to him. Effortlessly he says, பரவாயில்லம்மா அப்பா தான் போதும் போதும் எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தால் போதும். That is Prashant and that is uncle. So இந்த படத்தில் வந்து most prestigious project, stellar star cast, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டாப் நாட்ச். இதில் எதுவுமே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இதை ப்ரமோட் பண்ணோன்னு எனக்கு அவசியமும் தெரியல. இது தானாக ப்ரமோஷன் ஆகிடும், இது தானாக ரீச் ஆகிடும். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ பர்சன் ஹூ சா, நான் வந்து அந்தாதூன் பார்த்தேன், அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ்லையும் பார்த்தேன். பட் இங்கே வந்து அங்கிள் பண்ண பெரிய டிஃப்ரென்ஸ் அஃப்கோர்ஸ் இன் ஹிஸ் மேக்கிங் அண்ட் ஸ்டார் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ரவி சொல்லும் போது இல்லை நீங்கள் சொன்னீங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இது பிரசாந்த் படம், அங்கிள் பண்ணுறாரு, எதுவுமே தெரியாது. நான் போய் ஏதோ ஒரு படம் ரீமேக்குன்னாங்க, நான் படம் பார்க்கல. அது ஒரு காமெடிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் படம் புக் ஆகிட்டேன். எல்லா படமும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி. பிரசாந்த் படம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவர் அமௌண்ட்டு கேட்டிருக்கலாம், ஆனால் நான் கேட்கல. ஆஸ் யூஷுவல் வந்து நிக்கில் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சிலது வரும், பர் டே பேமெண்ட்டு ஓகே அப்படின்ற மாதிரி. நான் கவலையப்படாமல் கேரக்டர் நல்லா இருந்தால் போதும், கதை கூட நான் கேட்குறதில்ல. அப்போது எனக்கு அங்கிள் படம் தெரியாது. ஆனால் ட்ரஸ்ட் மீ, பிகாஸ் ஐ ஜஸ்ட் செட் எஸ் டு த ஃபில்ம், when I knew it was uncle's film and I worked in the film, அங்கே பேமெண்ட் ஆஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி எவ்ரிடே பேமெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் டப்பிங் போனேன், திரும்பி எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்தாரு. ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹேஸ் டன் தட். தட் இஸ் சம்திங், இட் ரியலி மீன்ஸ் அ லாட். இட்ஸ் நாட் தட் அவர்கிட்ட பணம் இருக்க கொடுக்குறாரு, கிடையாது. ஹீ வேல்யூஸ் பீப்புள், ஹீ வேல்யூஸ் டேலண்ட். சம்வேர் ஹீ ஃபெல்ட். அப்புறம் in this thing also I have to say one most memorable gift is this phone which I have now almost for 2 years. நான் ஒரு டிராவலில் வந்து ஃபோன் தொலைச்சிட்டேன். பயங்கர டென்ஷன் ஆகி, ஐயோ ஃபோன் போயிடுச்சு, முக்கியமான ஃபோனு, நம்பர்லாம் போயிடுச்சு. கரெக்டாக அங்கிள் அப்போ எனக்கு அடிச்சாரு. அங்கிள் இருங்க அங்கிள், நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன் அங்கிள், என் ஃபோன் தொலைஞ்சிச்சு. நீ எங்கே இருக்க? அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் ஐ காட் திஸ் 13 Pro Max. It's not the money, it is the thought. It is the thought. Who will do that? யார் பண்ணுவாங்க? அன்பு வச்சுட்டா, மரியாதை வச்சுட்டா. I don't think I know anybody better than Prashant and Tyagarajan uncle. So I wish the whole team all the best. Good comeback for Priya. Waiting to watch on screen and everybody. And ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்து யங் ஹீரோ பார்த்தது பிரசாந்த். ஓகே, நான் சொல்கிறது இந்த 80s கிட்ஸ்க்கு வந்து பிரசாந்த் 80s 90s அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி கோஸ் ஆன். பட் அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவா கேம், காதலன். தட் வாஸ் another thing. I was crushing on Prabhudeva big time and I wanted to act with him. அவர் கூட நடிக்கணுன்றதுக்காகவே நான் சினிமா ஒத்துக்கிட்டேன், நான் பிரபுவோட நடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நடந்தது தான் சந்திரலேகா. லாஸ்ட் மினிட்ல விஜய் ஆயிடுச்சு ஹீரோ. And Vijay, then Ajit, of course. Good friends. So we all go long way back. எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறனால சொல்கிறேன். Just because not I want to make a statement. விஜய் கிட்ட சொன்னேன் பிரபு மேலே. அப்போது வந்து பிரபுதேவா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற ஒரு டைம் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நோ விஜய், யூ ஆர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். சத்தியமாக ஐ டோல்ட் ஹிம். ஐம் ஷூர் ஹி ரிமெம்பர்ஸ் இட். ஹி டென்ட் பிலீவ் இன் இட். அஃப்கோர்ஸ் உள்ளே இருந்திருக்கோம், பட் ஹி டென்ட் சே, நிஜமாக சொல்கிறேன், நீ சும்மா சொல்கிற எல்லாம். பட் சத்தியமாக யூ நோ வேர் இஸ் டுடே. பிரபு, பிரசாந்த், ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் த ரிலே டு ஹேப்பன். லைஃப் கோஸ் அ ஃபுல் சர்க்கிள், 360. Vijay is into politics now. I want Prashant back there as the superstar. Top star Prashant. Love you. I'm so excited to be here. நிறைய ஃபேஸஸ் இங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நானே தமிழில் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு. என் ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ ஃபேஸஸ். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட்டிங் டு நோ எவ்ரி ஒன். அண்ட் தியாகராஜன் சார் வந்து இஸ் ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட் இந்த ஹோல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா.
ஆமாம் ஃப்ரெண்டு தான். எனக்கு அண்ணன்லாம் ஒன்றும் கிடையாது அவர். அவர் என் படி. பிகாஸ் இந்த படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே என்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருந்தார் இந்த படத்தை பற்றி. அப்போது நான் காஸ்ட் ஆகலை அண்ட் நிறைய காஸ்டிங் பற்றி எனக்கு மெசேஜ் பண்ணுவார். ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி லைக் இன்சிஸ்டன்ட் தட் we have to see Karthik sir and Simran ma'am together in this role with Prashant. It'll be very exciting because Simran ma'am and Prashant sir வந்து பண்ண படங்களே like the combination was so epic. And such powerful characters நீங்கள் வந்து அந்த ஹிந்தி பார்த்துருந்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். So finally I got casted and this was such a special film I think because அவரோட son ஒரு actorனால and such a big actor, he's traveled with the journey, he knows how to treat every artist. So வந்தவங்க எல்லாருமே I think didn't come like they were coming to a movie. They felt like some sense of ownership and everyone wanted so much goodness for Prashant. I think that's just the beautiful thing, most beautiful thing. And everyone's rooting for him, the media is rooting for him. நான் போகிற இடத்துல எல்லாருமே வந்து என்னை பிரசாந்த் சார் பற்றி தான் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் ஸோ எக்ஸைட்டிங் டு see him coming back, not just with அந்தகன் but கோட்லேயும் இருக்காரு. I think the audience has waited really long to watch him on the big screen, so I'm really looking forward to it. நிறைய கோஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் there is no one like you பிரசாந்த். அவர் வந்து சினிமாவில் ஆப்வியஸ்லி சார்லாம் சொல்லியிருக்காரு, he's been training not just with music, dance and stunts எல்லாமே, but he's also obsessed with cinema. நிறைய பேர் obsessed with சினிமான்னு சொல்லுவாங்க பட் அது படம் பார்க்குறதோட மட்டும் நிறுத்திடுவாங்க. பட் he is obsessed with every aspect of cinema, film making. இந்த படத்தோட VHS சூப்பர்வைசர் பிரசாந்த், அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங் டு ஒர்க் வித் சம்ஒன் தட் ஸ்க்ரீனில் அவரை பார்க்கணுன்னாலும் he is up to date with the latest technology with innovations in cinema. So I think it's very inspiring and having a father like Tyagarajan sir is a blessing. You feel very jealous but then I know sari en buddy dhaan so parvailla, he's sweet. And look at the cast. I mean inga trailer you paathirpinga ovvoru character is amazing. Paavo sorry na ungala adichiten nariya adha neenga marunditeenga so nalladhu thirumba ஞாபகப்படுத்துறேன் பட் ஆமாம் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் ரவியோட எனக்கு காம்பினேஷன்ஸ் இல்லை அண்ட் ஆப்வியஸ்லி வித் வைதா மேம் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர் பட் எவ்ரி ஒன் தட் ஐ லவ். நான் வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் இவங்களை. எனக்கே வந்து வாஸ் எக்ஸைட்டிங் டு வாட்ச் சிம்ரன் மேம் வாஸ் சூப்பர் த்ரில்லிங் ஆஸ் அன் ஆடியன்ஸ். நான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். டு ஹாவ் சீன்ஸ் வித் தெம் has been tremendous and ரொம்ப சந்தோஷமாக இருக்குது to be speaking in Tamil ஒரு மேடையில் and to see all of you again. நிஜமா it feels like a homecoming, so I feel like I'm like part of this family that's just been so like it's been a treasure experience for me. So I wish you the best, the whole team. Ravi sir வந்து he's just made me I don't know, I feel like I look like this little apple அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு போகிறேன் in one serious movie. So thank you so much. So beautifully casted. Tyagarajan sir, you've gone above and beyond. You have just, I don't know, you're the best father. So I wish you guys all the best with this movie. Thank you.